இரண்டாவது ரகசியம், அவசரப்படாதீர்கள். நாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எந்த அளவு அவசரமாக செய்கிறோமோ நம்முடைய வாழ்வின் தரம் அந்த அளவு மோசமானதாக இருக்கும். மெதுவாக நடந்தால் வெகு தூரம் செல்லலாம் என்ற முதுமொழியில் பேருண்மை இருக்கிறது. நாம் நம்முடைய அவசரத்தன்மையை கைவிடும்போது வாழ்க்கையும் நேரமும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறுகின்றன. அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, எந்த நேரமும் எதையாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு டென்ஷனாகவே இருப்பாங்க. சமைக்கும்போது வேக வேகமாக சமைப்பாங்க, இல்லை நடக்கும்போது கூட வேக வேகமாக நடப்பாங்க. உடற்பயிற்சி வேகமாக நடக்கிறதுன்றது வேற. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும்போது வேக வேகமாக அது செய்யணும் அப்படின்ற பழக்கத்திலேயே டென்ஷன்லாகவே இருக்கிறாங்க இல்லையா? அதை குறைச்சிக்க சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே நிதானமாக செய்யலாம். விஷயங்களை மெதுவாக செஞ்சால் தான் அது ரொம்ப நிறைவாக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால் எந்த வேலையை செஞ்சாலும் நிதானமாக அமைதியாக செய்யுங்கள். இதனால் உங்களுக்கு மன அமைதியும் கிடைக்கும், நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். சில பேர் சாப்பிடும்போதும் அவசரமாக சாப்பிடுவாங்க. இந்த அவசரமாக சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவை நல்லா மெல்லாமல் அப்படியே சாலிடாகவே முழுங்குவாங்க. ஆனால் தமிழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவை குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உணவை வாயில் நன்றாக மென்று அதை கூழாக்கி உள்ளர குடிக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ அவசரப்படாமல் மெதுவாக சாப்பிடும்போது என்ன ஆகுனா, நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்படி மென்று சாப்பிடும்போது அது எளிமையாக ஜீரணம் ஆகிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக செய்யணும். அவசரம் இல்லாமல் செஞ்சோம்னா அந்த விஷயம் முழுமையாக இருக்கும், நிறைவானதாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இக்கிகை நூலுடைய 10 ரகசியத்தையும் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு ஃபுல் வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.